ப்ராப்பர்ட்டி வாங்கும்போது ஒரு சின்ன டாக்குமெண்ட்ஸ் மிஸ்டேக் பண்ணால் கூட ஃபியூச்சரில் உங்களுக்கு தான் தலைவலியே. எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி மெம்பர்ஸ் டாக்குமெண்ட்ஸ் பார்க்காம ப்ராப்பர்ட்டி வாங்கினதுனால அவங்க லேட்டர் கோர்ட் கேஸு, லாஸு, ப்ராப்பர்ட்டி ஹோல்ட் ஆயிடுச்சுங்க. இதெல்லாமே நடக்காமல் இருக்க நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. ஃபர்ஸ்ட், என்கம்பரன்ஸ் சர்டிஃபிகேட், அதாவது ஈஸின்னு சொல்லுவாங்க. எந்த ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கினாலுமே லாஸ்ட் 30 இயர்ஸ்க்கு அந்த ஈஸியை செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் கூகுளில் எப்படி ப்ரௌசிங் ஹிஸ்ட்ரி ரொம்ப முக்கியமோ அது ஒரு ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா இந்த ஈஸி ரொம்ப முக்கியம். பிகாஸ் ப்ராப்பர்ட்டியோட கம்ப்ளீட் ஹிஸ்ட்ரி இந்த ஈஸியை நீங்கள் பார்த்துக்கலாம். செகண்ட், அடங்கல் காப்பிங்க. இப்போ நீங்க பர்ச்சேஸ் பண்ற ப்ராப்பர்ட்டியோட லேண்ட் இப்போ எப்படி யூஸ் பண்ணிருக்காங்க, இதுக்கு முன்னாடி எப்படி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, which is நஞ்சியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, புஞ்சியா யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்களா, நீங்க அதை பார்த்துக்கலாம் அடங்கல் காப்பி. தேர்ட், ப்ரீவியஸ் ரெஜிஸ்டர்ட் சேல் டீட். ஸோ ப்ரீவியஸாக இப்போ அந்த லேண்ட் ஓனர்ஸ்க்கு இருந்து நீங்கள் அந்த ப்ராப்பர்ட்டி பர்ச்சேஸ் பண்ணுறீங்கன்னா அந்த சேல் டீட்ல யார் நேமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க, எந்த லேண்ட் ஓனர் நேமில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்கன்றத அந்த சேல் டீட் காப்பியில் பார்த்தா நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஃபோர்த், பட்டா அனுப்பிச்சிட்டாங்க. இது ஆல்ரெடி நம்ம ஒரு வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். பார்க்காதவங்க போய் செக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்கலாம் பிளானில் இருந்தீங்கன்னா நான் சொன்ன இந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் எல்லாமே கரெக்டாக இருக்காங்க செக் பண்ணி பார்த்து வாங்குங்க. எந்த ஒரு லிட்டிகேஷன் இஷ்யூஸ் இல்லாமல் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறீங்களா, ப்ராப்பரான கைடன்ஸ் இருந்தால் இன்னும் பெர்ஃபெக்டாக இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா, டோன்ட் வரி, கேட்டு ஹோம் ரியாலிட்டர்ஸை டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணுங்க. மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க.